வாங்கங்க 6 மாதங்கள் முடிவடைந்த குழந்தைகளுக்கு கடைகளில் வாங்காம நம்ம வீட்டிலே வந்து உளுந்த வடை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வெளியே முறுமுறுன்னு உள்ளக்க நல்லா சாஃப்டா இருக்கும். கொஞ்சமா உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை கிரைண்டர் இல்லைன்னா மிக்ஸி எதுலனாலும் நீங்க சேர்த்து அரைச்சுக்கோங்க. கிரைண்டர்ல அரைச்சோம்னா கொஞ்சம் மாவு கணிசமா இருக்கும். தண்ணி சேர்க்காம கெட்டியா வந்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. தனியா ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்க குழந்தைங்க வெங்காயம் நீங்க கொடுத்து பழகல அப்படின்னா வெங்காயம் இல்லாம உளுந்த வடை சுட்டாலும் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காண்டி மிளகாய ஓரங்களை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. விதைகள் இல்லாம இருக்கும். ஃப்ளேவருக்கு மிளகு சேர்த்துக்கலாம். உளுந்த வடை மொறுமொறுப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே உளுந்த வடைக்கு உப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும். ஒரு தடவை ஒண்ணு போல கலந்து விட்டுட்டு எண்ணெய் காயவும் சின்ன சின்னதா போண்டா மாதிரியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதா உளுந்த வடை கூட சுட்டு கொடுக்கலாம். 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெளியே வந்து மொறுமொறுன்னு உள்ளக்க சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா வந்து உளுந்த வடை ரெடியா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.